கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். தேவ நாமத்தை மேம்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இடைபடுவராக. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனையும் கிருபையும் ஜீவனையும் கொடுத்து நம்மை காண்கிறபடினால நாம் கர்த்தரை சோத்தரிக்கலாம். ஒரு நிமிடம் கண்கள் மூடலாம். கர்த்தர் நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரேப்பா தேவனே, உம்முடைய சமூகத்தில் அன்பான குடும்பங்கள், அன்பு பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன விதமான வார்த்தை புலப்படும், நான் தேறுதல் அடைவும் ஆறுதல் அடைவும் கிருபையா என்னை காப்பார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த லென்த் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்து தெய்வ நாமத்தை மேம்படுத்துவோம். கொடுத்த கிருபைக்காக சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய கரம் பலப்படுத்தட்டும். ரிபல சகரபது ரிபல பரபோ ரிபதர சகடபது ரிபல கரபல பரபரபது ரிபல பரபரபரபா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் உணர்ந்து அதன்படி ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து நாங்கள் நிற்கத்தக்கதாகவும், நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் உண்மையே ஆண்டவரே நாங்கள் இறுக பற்றி கொண்டு வாழவும் தேவன் எங்கள் மேல் வைத்திருக்க அன்புக்காக சோத்திரம். நாங்கள் இடைவிடாமல் உம்மை பற்றி கொள்ள உதவி செய்வீராக. ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய சோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாளுக்காகவும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக நாம் கர்த்தர் சோத்தரிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யாக்கோப்பு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோப்பு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை மையப்படுத்தி இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை தியானிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்கிறார். நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன விதமான காரியம் சொல்லுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளாய் இராமல்
பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பலவிதமான சோதனை, வாழ்க்கையில் வருகிற சோதனை, அதுதான் இந்த யாக்கோப்பு நிருபத்தில் நான் வாசிக்கிறேன். பல விதமான சோதனைகள். சோதனை வராமல் இருக்காது, நிச்சயம் சோதனை வரும், போராட்டம் வரும். அந்த பொறுமையில் எப்படி நம் விசுவாசமாக இருப்பது, அந்த சோதனையிலும் எப்படி தேவ சமூகத்தில் பொறுமையாக இருப்பது, ஆண்டவரை எப்படி நம்புவது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்படாமல் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை தான் நம்மை வழிநடத்தும், நம்மை தார்க்காக்கும். அந்த பொறுமை இழந்துட்டோம், எல்லாவற்றுக்கும் அது நமக்கு தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கிறது. வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், வருகிற சோதனை. ஆகவே தான் வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது, உலகத்திலே வருகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு ஒன்றும் நிகழாது. அந்த சோதனை தான் நமக்கு வரும். வேறு சோதனை நம்ம வாழ்க்கையில் ஏற்படாது. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்ம எந்த விதத்திலும் ஆண்டவர் நமக்கு துன்புறுத்தவும் மாட்டார். வேதனை கொடுக்கிற தேவன் அல்ல. நீ வேதனைப்படு, நீ துன்பத்திரு, வியாதிப்படு, துக்கப்படு, அழுதிரு, கஷ்டப்படு, இதை எதையும் ஆண்டு விரும்பதே கிடையாது. எதையும் ஆண்டு விரும்ப மாட்டார், செய்ய மாட்டார், நமக்கு கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் அவருடைய பார்வையில் இருப்பது அவர் ரொம்ப விரும்புகிறார். எந்த நிலைமையும் சரி, நமக்கு வருகிற போராட்டம் வரும், துன்பம் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், எந்த சந்தேகமே கிடையாது, நமக்கு தான் வரும். யார் அதிகமாக கர்த்தரை நோக்கி பார்க்குறவங்களுக்கு தான் வரும். ராத்திரி எல்லாம் பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க. அடுத்த வினாடியும் சோதனை வரும், எந்த ரூபத்துக்கும் தெரியாது. அந்த சோதனையில் நம்ம பொறுமையாக இருந்து தேவனையே நம்ம சார்ந்திருக்கும்போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்ததாக இருக்கும் என்று வாசம் சொல்லுகிறது. அடுத்தபடி 3 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசத்தின் பரீட்சை. ஆபிரகாம் விசுவாசி தகப்பன். ஆபிரகாம் கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஏக சூதனை கர்த்தர் கொடுத்தார், புத்திரனை கொடுத்தார். கர்த்தர் அவனை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறாரு? உன் ஏக சூதன் என்றும் உன் புத்திரன் என்றும் நீர் அவனை கொண்டு போய் நான் காண்பிக்கிற மோரிய மாலையில் பலி செலுத்துன்றார். ஆனால் ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்கல். ஆண்டவரே, முதிர் வயதில் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீரே, என் மனைவி ஆண்டவரே முதிர் வயது கிழவி ஆய்விட்டு பிறகு ஒரு குழந்தை கொடுத்தீரே, ஆண்டவரே அது பலி செலுத்த ஆண்டவரே நீ சொல்லுகிறீரே. ஒன்றும் சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்ல. கர்த்தர் ஒன்று போனால் என்ன கோடி கொடுப்பார், ஒரு குழந்தை போனால் என்ன கோடி கொடுப்பார். இந்த வயதில் ஆனால் கேட்டேன் குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லி அவர் தானே கொடுத்தாரு. ஆனாலும் ஆபிரகாம் அந்த கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் கர்த்தருடைய சன்னதியில் தன் மகனை ஈசாக்க பலி செலுத்த கொண்டு போகிறான். கொண்டு போகிறது மாத்திரமல்ல, அந்த கொண்டு போய் பலி செலுத்துவதிலே அவன் எந்த தயக்கம் காட்டலை. ஆகவே தான் அவன் வாக்குத்தத்தத்தை பெற்று கொண்டான். ஆபிரகாம் வாக்குத்தத்தமான பிள்ளையை ஆண்டவர் ஈசா கொடுத்து அதுதான் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தது, அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆகவே சோதனை வருங்க, பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நமக்கு அன்பானவர்கள், நேசித்தவர்கள், நம்மோடு இருந்தவங்க, ஒரு பிரிவினை ஒன்று வரும், ஒரு கலக்கம் ஒன்று வரும். அவனுக்கு தெரியும் இந்த பிரிவினை என்றால் என்ன, இந்த பிரிவினைனால் நமக்கு என்ன விதமான கலக்கம் வரும், எவ்விதமான பாடுபடுவோம். கர்த்தர் தெரியாது ஒன்றுமே கிடையாது, நன்கு அறிவார். ஆனால் கர்த்தர் ஒன்று போனால் கர்த்தர் பல மடங்கு 100 வைத்திருப்பார். நமக்கு வரிசை கட்டி நிற்கும், 100 வைக்க ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். ஆனால் அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை விசுவாசிக்கணும். அப்படி நின்றமானால் கர்த்தர் இழந்ததை விட 100 மடங்கு நிச்சயம் ஆண்டவர் கொடுக்க வளர இருக்கிறார். அதுதான் தெய்வம் நம்ம சோதிக்கிறதுக்கு. நம்ம சோதிக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், விசுவாசத்தில் எப்படி நடக்கிறோம், விசுவாசத்தில் எப்படி ஊடி நிற்கிறோம், நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்திருக்கிறாரா என்பதை கர்த்தர் இந்த நாட்களில் அப்பேற்பட்ட காரியங்களே நமக்கு ஏற்படுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையில் வரும், சந்தேகம் கிடையாது, எல்லார் வாழ்க்கையில் வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகள் வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டம் வந்திருக்கலாம், பலவிதமான உபத்திரம் வந்திருக்கலாம், இழப்பு வந்திருக்கலாம், இழப்பு அன்பானவர்கள் இழந்திருக்கலாம், நோயப்பட்டு கிடக்கலாம், நம்பி இருந்திருப்போம், சத்தியத்து மேல் நடந்திருப்போம், விசுவாசித்திருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன தெரியுமா, இருதயம் வழுகி போயிடும், இருதயம் வழுகும். கற்று துதித்தோம், கற்று சோத்தரித்தோம், இருதயம் வழுகி போகும். ஆனால் கற்று சொல்கிறாரு, பக்கத்தில் இருப்பார் ஆண்டவர், 1 போனாலும் ஆண்டவர் 100 கொடுக்க, 1000 கொடுக்க, கோடி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
அவரே மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தான் சகலத்தையும் படைத்த கர்த்தராக இருக்கிறார். ஆகவே தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடுவது. ஒன்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாயிராமல், குறைவே கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன், நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு குறைவில்லாமல் வாழ்கிறோம், நிச்சயமாக குறைவில்லாமல் வாழறோம். மற்றவர்கள் ஒப்பிடும்போது நிச்சயமாக கர்த்தர் பூரணமாக வைத்திருக்கிறார், பூரணமாக இருக்கார். கவலைப்படாமல் இருப்போம், கவலைப்படாமல் சாப்பிடுவோம், கவலைப்படாமல் வேத்து வாசிப்போம், கவலைப்படாமல் கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போம். ஒரே குறைவு இருக்காது. வரும், ஆனால் தேவ சமூகத்தை சொல்லி விட்டுடுவோம். பிரச்சனை வரும், பிரச்சனை வராது இல்லை, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிச்சயம் வரும், வியாதி நிச்சயம் வரும், தத்தளிப்பு நிச்சயம் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளை இருப்படினால விசுவாசித்து தேவ சமூகத்தை சொல்லி விட்டு விடுவோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலாக்கியத்தை கொடுத்து அதன்படி நடக்கும்படி ஆண்டவர் நமக்கு தெய்வீக தன்மை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் இப்பேற்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தில் மையப்படுத்திய நாட்களில் ஆண்டவர் வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:7 அதிகாரம் 8வது சொல்லுகிறது, பெருமை எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்குது. பெருமைப்படக்கூடாது. ஆண்டவர் பெருமைக்கு ஆர்வலை இழுத்து நிற்கிறார். பொறுமை உள்ளவர்களுக்கோ அவர் சொல்கிறார், பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன தெரியுமா, ஒரு ஆஸ்தி, ஒரு அந்தஸ்து, புகழ், பேர், வேலை, மற்றவர்களை விட ஏதாவது ஒரு படி நம்ம மேலே ஏற்றுன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன பண்ண தெரியுமா, உடனே நமக்கு பெருமை வந்துடும். பெருமை வந்துடும், அகந்தை வந்துடும், அகங்காரம் வந்துடும். என்ன பண்ண தெரியுமா, அந்த பெருமை வந்தாலே போச்சு, அவ்வளோதான், நம்மளுடைய விசுவாசம் போச்சு. பொறுமையாக காத்திருக்கணும். நம்முடைய இயேசப்பா பொறுமையாக காத்திருந்தார். சிலுவை மரண பரிந்தவருக்கு பொறுமையாக இருந்தார். வாய் திறக்கவே இல்லை. வாயை திறவாமல் அடிக்கப்பட்டு ஆட்டை போல போனார் என்று வாசிக்கிறோம். அந்த பொறுமையாக இருப்பது ரொம்ப உத்தமம், ரொம்ப உத்தமம். கரெக்டாக இருப்போம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆகவே தான் கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், பெருமை வேண்டவே வேண்டாம், அகந்தை வேண்ட வேண்டாம், பொறுமையாக இருப்போம். பொறுமையாக இருந்து கர்த்தர் நோக்கி பார்க்கும். ஆண்டு எது கொடுத்தாலும் சூப்பராக கொடுப்பார். காத்திருப்போம், சூப்பராக கொடுப்பார். விட்டு இருப்போம், சூப்பராக கொடுப்பார். எதற்கும் தயங்காமல் காத்திருப்போம். கொடுக்கறதை கொடுப்பார் ஆண்டவர், பிரத்யேகமாக கொடுப்பார். அதுவும் எப்படி, தேறினதை கொடுப்பார் ஆண்டவர். தேறினவிகளை கர்த்தர் கொடுத்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தேறினவிகளை ஆண்டவர் கொடுத்து உயர்த்துகிற வல்லமுள்ள தேவன் அவர். ஆகவே தான் பொறுமை தேவன் முதல் உத்தமமாக இருக்கலாம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கலாம். அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறாரு. அடுத்தபடியாக இன்னொரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல நிலத்தில் விதைக்கணும் இல்லை, அந்த விதை நினைப்போம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை, கர்த்தரோட வார்த்தை, விசுவாசமுள்ள வார்த்தை, திடப்படுத்துகிற வார்த்தை, தைரியம் கொடுக்குற வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டு இதன்படி ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு பிரத்யேகமான வாழ்க்கை மாறணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது எப்படிமா கொடுக்குமா பலன்? 30, 60, 100 நல்ல பலன் கொடுக்கும். நல்ல வேறு பூமியில் நல்லா படர்ந்து போகும். நம்ம எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு நிலத்தை பண்படுத்தியிருப்போம், அதுக்கு நல்ல மண்ணை நல்லா கொத்தியிருப்போம், எரு போட்டிருப்போம், தண்ணீர் பாய்ச்சிருப்போம், நல்ல வேறு ஆழமாக போகும், செடி நல்லா வளரும், பயிர் நல்லா வளரும், நல்ல கனி கொடுக்கும், நல்ல பயிரில் நன்மை பெறுவோம். வார்த்தை அதே தான் சொல்லுகிறது. வசனத்தை நல்ல ஆழத்தில் வை, உள்ளத்தில் வை, அதை நம்பு, பலன் கொடுக்கும். வார்த்தையை நம்பு, பலன் கொடுக்கும். வார்த்தை விசுவாசி, நிச்சயம் பலன் கொடுக்கும். எத்தனையோ விதமான வார்த்தை கேட்டிருப்போம், எங்கேயும் ஓடி இருப்போம், அழிந்திருப்போம், பார்த்துருப்போம், இதை செஞ்சுருப்போம், அதை செஞ்சுருப்போம், ஆனாலும் ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் வசனத்தை ஆழத்தில் பொறுமையாக காத்துரு, நிச்சயம் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரா, நீ காலையில் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லப்படுகிறதா, ஆண்டு சொல்கிறாரா, இருக்க பற்றிக்கொள். ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார், இருக்க பற்றிக்கொள். ஆண்டவர் வார்த்தை உன்னை நிச்சயம் பலப்படுத்தும், சந்தேகமே கிடையாது. நிச்சயம் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், நிச்சயம் உன்னை பலப்படுத்துவார், கலங்கவே மாட்டீங்க. அதாவது நல்ல நிலத்தில் விழுந்து விதை போல உள்ளவை வசனத்தை, கற்பாறையில் விழுந்து விதை போல அல்ல, வழியோரத்தில் விழுந்து விதை போல இல்லை, முச்செடியில் விழுந்து விதை போல. அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், வேறு இல்லாமல் காய்ந்து போயிடும். நொறுக்குவாங்க, பிசாசு வஞ்சிப்பான், பலவிதமான இடையில் கொண்டு வருவான். கலங்கக்கூடாது, உடைந்து போகக்கூடாது. ஆகவே பொறுமையோடு காத்திருப்போம். அந்த பொறுமை நிச்சயம் பலன் கொடுக்கும், நிச்சயம் பலன் கொடுக்கும். விரோதிகள் எழும்புவாங்க, நிச்சயம் எழும்புவாங்க. ஊழியத்தில் நிறைய எதிர்ப்பு, போராட்டம், சரீரத்தில் உபாதை நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நல்லா வியாதியில் போராட்டம், மரண போராட்டம் செஞ்சுருக்கிறேன். வியாதியில் நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் படுத்த அப்படியே கடந்துட்டேன். நான் நினச்ச ஆண்டவரே கட்டியில் கடி ஆக்கிடுவோமான நான் கர்த்தர் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சார்.
மரண போராட்டம் சகித்தேன், மரண போராட்டம் என்னை வாட்டினது, வதைத்தது, போராடினேன். ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு விலகுமா, இந்த போராட்டம் என்று விலகுமா, எப்போ ஆண்டவரே இந்த மருத்துவமனை விட்டு விலகி போகவே, எப்போ ஆண்டவரே புறப்பட்டு வீட்டுக்கு போவேன், உன் சமூகம் நிற்கணுமே, உன் துதிக்கணுமே, பாடணுமே, போராடின பிரியமானவர்களே. அவ்வளோ போராட்டம் நெருங்கினது, ஒன்றல்ல ரெண்டல்ல, சபக்குழியில் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் சபக்குழியில் வைக்கும்படியான ஒரு காரியம் ஏற்பட்டது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். சபக்குழியில் வைப்பது அடக்க ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க, அறக்காத செய்கிறாங்க. உடம்பெல்லாம் ரணம், உடம்பெல்லாம் வேதனை, கிழிக்கப்பட்டிருக்கிறது, சரீரமே கிழிக்கப்பட்டிருக்கிறது. பலவித உபத்திரவங்கள், பாடு, யூரியனுடைய பிளாடர் வெடிப்பது போல ஒரு போராட்டம், வெடிக்கிற சத்தத்தை போல, ஐயோ வெடிக்குமா, எப்படியெல்லாம் வேதனை, சஞ்சரிக்கிறேன், என்னால் வளைய முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, போராட்டம், ஒரே கதறல். இயேசுவேன்னு கூப்பிடுவேன், ராத்திரிலாம் கூப்பிடுவேன், பகலெல்லாம் கூப்பிடுவேன். குடும்பமே அதிர்ந்திருக்கும், குடும்பமே காத்திருக்கும், என்ன செய்வது தெரியாது, என்ன பண்ணுறது தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தேடி வருவார். இயேசுவே ஒரே சத்தம் தான். சிஎம்சியில், இதே சிஎம்சியில் படுத்து கிடக்கிறேன். யூரின் பிளாக் ஆகிப்போச்சு, யூரின் வரல, பிளாடரை வெடிக்கிற மாதிரி இருக்குது. யூரின் டீ போட்டிருக்கான், இருந்தாலும் யூரின் வரல, வெடிக்கிற சத்தம், ஒன்றுமே புரியல, துடிச்சிருக்கிறேன். டாக்டருங்க வந்துட்டாங்க, 20-30 டாக்டர் சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன ஒன்றுமே தெரியல, ஒரே சத்தம் தான். ஏசுவேன்னு சொன்னேன், எப்படி தான் ரிலீசன் தெரியல. டாக்டர் அசந்து போயிட்டான். யூரின் கரெக்டாக வருது, டியூப்பில் பைப்பில் இறங்குது, பார்த்துட்டாங்க, விலகி போயிட்டாங்க. கர்த்தர் இப்படியாக கர்த்தர் பாதுகாத்தார். வேறு எந்த மருத்துவம் இல்லை, எந்த வைத்தியம் இல்லை. எத்தனையோ மருந்து கொடுக்கலாம், எத்தனையோ வைத்தியம், எத்தனையோ மருந்து, எத்தனையோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் கரத்தினால் தாங்குவேன். இப்படியாக ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். இப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன். இதுதான் தேவ சமூகத்தில். ஆண்டவரை மீண்டும் நான் நாளைக்கு செல்வேனா, மீண்டும் ஆண்டவரை நாமத்தை மேம்படுத்துவேனா, மீண்டும் ஆண்டவரை ஆண்டவர் சோத்தரிப்பேனா, ஆண்டவரை இந்த நாட்கள் எப்போ வருமோ காத்திருந்தேன். படுத்து யோசித்து காத்திருப்பேன். கர்த்தர் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு இது உபத்திரவம், மீண்டும் கொண்டு போவேன், அதே ஸ்தானம் நிற்க வைப்பேன். இப்பேற்பட்டவர்களுக்கு நீ ஜெபிப்ப, இப்பேற்பட்டவர்களுக்கு ஆபத்து வரும், உபத்து வரும், ஜெபிப்ப, கர்த்தர் அவளுக்கு நான் மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் தான் இது வரைக்கும் எனக்கு காத்திருக்கிறது. ஆனால் பதற்றமாகலை, பயப்படலை. என்ன நடக்குமோ, இது நடக்கும், வர்றது வரட்டும். போராட்டம் தானே, வரட்டும். மனிதனுக்கு அல்லாத போராட்டமே வேறு போராட்டம் அல்ல, வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். கர்த்தர் ஜெயிக்க முடிய கற்றுக்கிற சேச்சர். ஆகவே தான் கர்த்தர் இந்த நாட்களில் ஆபரேஷன் முடிந்து இன்றோட 4 ஆண்டுகளாகிறது. 4 ஆண்டுகளில் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஏன் தெரியுமா? அந்த பொறுமை தேவை, விசுவாசம். ஆகவே தான் ஊழியமே விசுவாச வார்த்தை ஊழியம் தான். அந்த விசுவாசத்தில் நின்று கொண்டு கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துகிறோம். வருகிற போராட்டத்தை மிதிக்கிறோம், சாத்தானை மிதிக்கிறோம், கட்டுகளை உடைக்கிறோம். கர்த்தர் வல்லமுள்ளவராக இந்நாள் வரைக்கும் அதே பலன் குன்றி போகவில்லை. முன்பை விட கர்த்தர் ரெட்டிப்பான பலனை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் ஜெபந்தாங்க. கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனம் தளரவே கூடாது, மனம் கலங்கக்கூடாது, மனதில் எந்த விதத்தில் துக்கம் வரக்கூடாது. எது வந்தாலும் வரட்டும். இயேசு இருக்கார், ஜீவனை கொடுத்து வருகிறார், ஜீவனை கொடுத்து பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே கலங்கவே கூடாது. கர்த்தருடைய கருமை காக்கிறது, கர்த்தருடைய கருமை பலப்படுத்துகிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாள் விடவே கூடாது. வேதத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தா இந்த வேதம் நம்ம ஜீவிக்கிறதாக இருக்கிறது, பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது, நம்மை வாழ்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது பெரியமானவர்களே. ஆகவே இந்த நல்ல நாளில் ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கூட ஆண்டு இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வராதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்பேற்பட்ட ஆண்டவரே ஒரு கவலை, நான் கவலையோடு இருக்கிற ஆண்டவர், இப்பேற்பட்ட என்னுடைய பிரச்சனை மாறாதா என்று எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயம் சொல்கிற ஆண்டவர், எனக்கு செய்த தேவன் மற்றவர்கள் செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார், உங்களையும் கருத்து பலப்படுத்த வல்ல இருக்கிறார். நன்றியோடு ஆண்டு சோத்திரிக்கலாம். அடுத்தபடியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பகுதியை ஆண்டு நமக்கு கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6-7 சொல்லப்படுகிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கலும் அதிக விலையேற்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அழிந்து போகிற பொன் வெள்ளி இவுக்களுக்காக சோதிக்கப்படுது. பொண்ணு நெருப்பில் அது சுடாமல் பொண்ணு ஜொலிக்காது, தங்கம் ஜொலிக்காது. அதை புடமிடணும், வெள்ளியை புடமிடணும். நெருப்பில் தட்டம் காய்ச்சுவான், அதை அடிப்பான், அதை நிமித்துவான், அது உருவாக்குவான், அது உருக்குவான். இப்படி எல்லாம் ஆன பிறகு தான் அந்த பொண்ணானது
வெளியேற பெற்றதாக மாறுகிறது. வெள்ளி அந்த போல தான், புடமிடுவாங்க, அதை தட்டான் புடமிடுவான், வெள்ளி ஆச்சாரி புடமிடுவான், நெருப்பில் காய்ச்சுவான், அது அவன் நிமித்துவான், உருக்குவான். எப்படி அவன் என்ன நினைக்கிறானோ, என்ன விதமான வனைய சுத்தமாக இருக்கிறானோ அதுபடி அவன் என்ன பண்ண வணக்கம். அதுபோல் ஆண்டவர் கிட்டே விட்டுடணும். ஆண்டவரே, நீர் என்னை வணைந்து கொள்ளும், நான் உன் கையில் இருக்கிறேன், நீ உனக்கு பிரியமோ அப்படி என்னை வணைந்துக்கோ. அவருடைய சித்தத்துக்கு விட்டுட்டு பண்ண வச்சுக்கலேன், அவர் விருப்பத்தை விட்டு வச்சுக்கலேன், அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம இழுத்து பிடிக்கக்கூடாது. ஆண்டவரை இல்லைப்பா என்னால் முடியல, நம்ம இழுத்து ஒரு நாள் பிடிக்கக்கூடாது. அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் விட்டுட்டா அவர் நம்மை பார்த்து கொள்வார். நம்ம இழுத்து கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே வருகிற பிரச்சனை கண்டு, வருகிற போராட்டத்தை கண்டு ஒரு நாளும் பயந்து, ஒரு நாளும் திகைத்து, ஒரு நாளும் சோர்வடைந்து போகக்கூடாது என்று கர்த்தனை பண்ணுறாரு, விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை சொல்ல நான் பிரயாசப்பட்டேன். ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு விபத்து, ஒரு ஆபத்து, ஒரு போராட்டம் ஏற்பட்டது. குற்றுயிராய் கிடக்கிறார் மருத்துவமனையில். குற்றுயிர்னாக்கா மிகவும் குற்றுயிராக கிடக்கிறார். ஒரு பையன், அவங்க பையனுக்கு அப்பா பார்க்க வந்தான். அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவனை கொண்டு போயிட்டு ராணிப்பேட்டை எஸ்எம்சியில் அட்மிட்டு. அவங்க அப்பாவை கொண்டு வந்து சிஎம்சியில் அட்மிட்டு. அவங்க அப்பா கீழே விழுந்து அவருக்கு பிரெயினில் ஏதோ அடிபட்டு, ஆர்ட்டில் அடிபட்டு, அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் சிஎம்சியில் ஐசியூவில் போட்டுருக்குது. அப்பா இப்படி ஏற்பட்டு சொன்னே அந்த பையன் வரான், வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி அவனுக்கு தலையில் பலத்த காயம்பட்டு அவனை தூக்கின்னு போட்டு ராணிப்பேட்டை எஸ்எம்சியில் போட்டாங்க. இது நடந்த சம்பவம் இது. இப்படி 2 பேரும் அங்கே, மகன் அங்கே, அப்பா அங்கே. ஆனால் அவங்க ஒரே வார்த்தை, உடனே ஒரு ஃபோன் கால் வந்தது. எங்களுடைய சித்தப்பா பையன் 2 பேருமே, ஒருத்தன் சிஎம்சி இருக்கிறார் சித்தப்பா, இன்னொருத்தன் வந்து ராணிப்பேட்டை இருக்கிறான். ஒரு கால் வந்தது. பிரியமானவர்களே, ஒரே ஜபந்தான், கர்த்தர் 2 பேரையும் உயிரோடு எழுப்புவார். பயப்படாதீங்க. கோமாஸ்டில் இருந்தாலும் கர்த்தர் தட்டி எழுப்புவார். கோமாஸ்டில் இருக்கிறாரு, கண்ணு திறக்கலை, சித்தப்பா கண்ணு திறக்கலை, சித்தப்பா பையனுக்கு கண்ணு திறக்கலை, ஒரு ஃபோன் கால். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இல்லை 2 பேரையும் உயிரோடு எழுப்புவேன், 2 பேரையும் எழுப்பேன். பாருங்கள், கர்த்தர் 2 வாரத்தில், முதல் வாரத்தில் பையன் டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆகலை, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் ஆகலை. கரெக்டாக அவரும் 2வது நாளில் 2வது வாரத்தில் வீட்டுக்கு புறப்பட்டு போனார். உடனே அந்த பிள்ளை சாட்சியாக வந்து கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஆனால் அந்த குடும்பம் கர்த்தர் விட்டு போகவே போகாது. ஏன் தெரியுமா? புடமிடப்பட்டது. ஆபத்து, விபத்து வந்துச்சு. சொல்லுவாங்க, ஐயோ எனக்கும் இப்பேற்பட்ட ஆபத்து வந்தது. ஆனால் ஜெபம், ப்ரேயர் தான் இயேசு எழுப்பினார். காயப்பட்ட கரம் என்னை தொட்டது, காயப்பட்ட கரம் என்னை பலப்படுத்தினது. சுகத்தோடு இன்று வரைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க, இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்ம வருகிற துன்பத்தை பார்த்து, வருகிற இடங்களை பார்த்து கலங்கக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறார். விழுந்த உடனே துன்பம் வருதா, கர்த்தர் நோக்கிப்பார். வேறு யாரும் கூப்பிடாது, ஏசப்பான்னு கூப்பிடு, மறுத்தரு கொடு, கர்த்தர் உன் பக்கத்தில் இருப்பார், உதவி செய்ய வருவார். ஒரு வீட்டில் பிரச்சனையா, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பா என் உதவி செய், அப்பா என்னை ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய ஆண்டவரே, மனதில் நான் வந்திருக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் சொல்கிறேன், இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது, வரும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை மத்தியில் நீ கர்த்தரை இறுக பற்றி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நீ பார்ப்பாயானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை புடமிட்டு கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை காத்து கொள்ளுகிற வல்லவர் இருக்கிறார். அவர் கைவிடாத நேசரில் உன்னை காக்கிற கர்த்தர் இருக்கிறார். தேவ பிரசன்னம் உன்னை மூடி மறைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை செட்டின் கீழாக மறைக்கிறார். செட்டை எப்போ தெரியுமா? ஆண்டு சொல்கிறார், செட்டைனா இறகு, சிறகு, செட்டை. சிறகுனா பலவிதமான 4 முடிகள் சேர்ந்தது தான் இந்த சிறகு. இறகுனா ஒரே ஒரு முடி. கோழிக்கு எப்படி பறவைக்கு ஒரு இறகு கீழே விழுதில்லை, அது இறகு. ஆனால் சிறகு என்பது அப்படியே ஒரு 4-5 இறகு சேர்ந்து தான் சிறகு ஆக மாறும். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு சிறகுகளால் அல்ல, ஆண்டு சொல்கிறாரு இறகுகள் அல்ல, செட்டையின் கீழாய் ஆண்டவர் மறைக்கிறாராம். செட்டையின் கீழாக ஆண்டவனை மறைத்து பாதுகாக்கிறார். எப்படின்னா, வேடனுடைய கண்ணிக்கும் பாதுகாக்க இருக்கிறார். துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்படி ஒரு பறவையானது, ஒரு கழுகானது உயர பறந்து இனப்பெருக்கத்துக்கு செய்யும் பொழுது குளிர் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், அதுக்கு எந்த விதமான வெயில் என்று பாராமல் அது இனப்பெருக்கம் செய்யும் பொழுது மலைப்பிரதேசத்தில் காணக்கூடிய நேரத்தில் மலைப்பிரதேசத்தில் ஐஸ் விழுங்க, பலமாக ஐஸ் விழும். இங்கே எப்படி மழை பெய்தோ அதுபோல் அங்கு ஐஸ் விழும். ஐஸ் விழும் சமயத்தில் அந்த குகையில் இல்லை செடி பொந்தில் அந்த கழுகானது முட்டையிட்டு அவையும் காக்கும். முட்டையிட்டு எழும்பி வரவே வராது. என்ன காற்று அடித்தாலும், என்ன மழை பெய்தாலும் எழும்பாது.
அதோட அந்த 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 கழுகு மேலே ஐஸ் விழுந்து அப்படியே பாரியமாயிருக்கும். ஆனாலும் எழும்பி வரவே வராது. தன் குஞ்சுகளை, தன் முட்டையை அவ்வளோ அழகாய் பாதுகாக்குது. அவ்வளோ அழகை பாதுகாத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொறுத்தோடனே அதனுடைய அந்த அந்த அதனுடைய செட்டை என்ன பண்ணுமா, அந்த குஞ்சு மேலே அப்படியே இதமாக என்ன பண்ணும், குஞ்சு பொரித்து வெளி வந்தோடனே அப்படி இதமாக அந்த குஞ்சுகளுக்கு குளிர் வராதபடி தன்னுடைய செட்டையை அது மேலே அப்படியே பைய வைத்து வைத்து எடுக்குமா, மெதுவாக வைத்து வைத்து எடுக்குமா. வைத்து வைத்து எடுக்கும்போது அந்த குஞ்சுகளுக்கு அந்த தாய்ப்பறனுடைய அந்த செட்டை அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. குளிருக்கு பாதுகாப்பு, மழை வந்தால் மழைக்கு பாதுகாப்பு, வெயில் வந்தால் நிழலுக்கு பாதுகாப்பு. இப்படி ஆண்டவர் செட்டையின் கீழாக தன் குஞ்சுகளை அவ்வளோ அழகாக பாதுகாக்குது. ஆனால் ஒரு பறவையே தன் குஞ்சுகளை அவ்வளோ பாதுகாக்கும்போது நம்மளோட பரமபிதா, நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து எவ்வளவாய் நம்மை அரவணைக்கிறார், எவ்வளவாய் நம்மை பாதுகாக்கிறார், எந்த தீமை வராதபடி நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அதுக்கே அவ்வளவு ஒரு தன் குஞ்சுகளை பாதுகாப்பதில் அவ்வளோ வைராக்கியம்னா, அவரை சாயலை போல் இருக்கிற நமக்கு எந்த துன்பத்தையும் ஆண்டவர் வடிவிக்க மாட்டார். எந்த இடர்கள் வராதபடி நம்ம அவ்வளவு அழகாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை வழிநடத்துவராக இருக்கிறாராம். அவரை சேட்டை கீழாக மூடி மறைக்கிறார். வருகிற இன்னல்களுக்கு நம்மை ஆண்டு விலக்கி காக்கிறார். வருகிற துன்பத்துக்கு விலக்கி காக்கிறார். வருகிற போராட்டத்துக்கு ஆண்டவர் விலக்கிரமை காக்கிறார். வருகிற எல்லா ஆபத்துகளுக்கு அழகாக விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். அவ்வளோ வல்லமுள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர், அவ்வளோ மகத்துவமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறார், புடமிடுகிறது. எப்படின்னா சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் திரும்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். பலவிதமான சோதனைகளில் பலவிதமான சோதனை வராமல் இருக்காது. நம்ம துக்கப்படுவோம். நல்ல ப்ரேயரு, நல்ல ஜபம் தான், குடும்ப ஜபம், தனி ஜபம், நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எங்கன்னா கூடுகை போனாங்க அங்கேயும் முன்மாதிரியாக ஜபிப்போம், ஆலயத்தில் முன்மாதிரி இருப்போம், நல்ல ஜபம். ஆனால் துரத்திக்கிட்டே வரும் சோதனை. ஒரு பக்கம் நமக்கு துரத்திக்கிட்டே வரும். பக்கத்துலேயே இருக்கும் சோதனை, பக்கத்துலேயும் இருப்பான் சாத்தான், பக்கத்துலேயே கேட்டிருப்பான். நம்ம எப்படி இருக்கிறோன்றது அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ண நல்லா தெரியும். பக்கத்திலே இருக்கிறான், எங்கேயும் போகலை. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாலே அவன் விலகி ஓடுகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை துதித்தாலே போதும், விலக்கி ஓடுகிறவனாக இருக்கிறான். அந்த சோதனை கர்த்தர் நமக்கு அனுமதிக்க மாட்டார், இன்னும் அதிக மாட்டார். ஆனால் வர்ற மாதிரி வரும், ஆனால் எப்படி போதுன்னு தெரியாது. வர மாதிரி வரும் பிரச்சனை, ஆனால் எப்படி போதுன்னே தெரியாது. ஆகவே தான் கர்த்தர் அழிந்து போகிற பொன் வெள்ளிகளுக்கு, அழிந்து போகிற அந்த வெள்ளிக்கும் அந்த பொண்ணுக்குமே அது புடமிடுவது போல பிரத்யேகமாய் ஆண்டவர் நம்ம உருவாக்கி பிரத்யேகமாக தேவசனம் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்வார், ஆண்டவர் எவ்வளவு நமக்கு வல்லமையும் கிருபை செய்வார், ஆண்டவர் எப்படி நம்ம நடத்துவார், தேவன் எப்படி நம்ம பாதுகாப்பார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது வாசிக்க, அதில் எப்படின்னு கேட்டால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, நம் காணாதவைகளை எப்படின்னா காணாதவைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காணாதவைகளை தேடி வாழறோம், காணாதவைகளை தேடி என்ன பண்ணுறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, நம் காணாத நம்பினமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாததை நம்பி இருக்கிறோம், காணவே காண மாட்டோம், ஆனால் நம்பியிருப்போம். ஆனால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். பொறுமை தான் ரொம்ப முக்கியம், பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்படி பொறுமையாக இருந்தார். ஏன் ஆண்டவர் அந்த போர் சேவகரை ஒரு பார்வை பார்த்துட்டாசினாக்கா வானத்திலிருந்து பொல்லாத ஆவியும் பொல்லாத கிரிகளும் எல்லாமே அக்னியிலிருந்து புறப்பட்டு வந்து அழித்திருக்காதா? ஆண்டவர் பொறுமையாக இருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார். ஏன் தெரியுமா? சன்னதிகளை பெற்றெடுக்கும்படி, சன்னதிகளை பெற்றெடுக்கும்படி. ஏசாயா 53:10 சொல்லுகிறது, சன்னதிகளை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் பொறுமையோடு இருந்தாராம். சன்னதியான யாரு? நம்மை பெற்றெடுக்கும்படி பிதா தத்தெடுத்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மை பெற்றெடுத்தார். சன்னதிகளை பெற்றெடுக்க பொறுமையாக இருந்தார். இன்றைக்கி அவருடைய நாமத்தை சொல்கிறோம், அவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம், அவருடைய நாமத்தை சோத்தரிக்கிறோம், நாமத்தை ஆராதிக்கிறோம், நாமத்தை மேம்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டால் அவர் நம்ம சிலுவையில் நம்ம என்ன பண்ணார்? அவர் பெற்றெடுத்தார், சன்னதிகளை பெற்றெடுத்தார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த சன்னதிகளெல்லாம் நான் பெற்றெடுக்கிறேன், ஆனால் மரித்தாலும் நான் பிழைப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை இந்த பிள்ளைகளுக்காக நான் திரும்ப எழும்பி திரும்ப நான் இவளுக்காக வாழ்வேன் சொல்லி தான்
கர்த்தர் மரித்து நமக்காக உயிரோடு எழுந்து நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரோட பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்து நம்ம சிலுவையில் பெற்றெடுத்தபடினால நம்முடைய முகமெல்லாம் சிலுவைக்கு முன்பதாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய முகமெல்லாம் அப்படியே சிலுவைக்கு முன்பதாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. சிலுவையில் அப்படியே அவருடைய முகமெல்லாம் போகுது. இதை பார்க்க பார்க்க ஆண்டவருக்கு, ஐயோ, என் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன், என் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன், என் பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன். இனி நான் ஆண்டவரே நான் வாழ்வேன், இந்த பிள்ளைகளை வாழ்வேன், இந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தபடியில் இந்த பிள்ளைகள் வாழ்வேன். ஆகவே தான் இயேசு இன்று வரைக்கும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் இயேசு நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்று வரைக்கும் ஆண்டவர் நமக்காக உயிரோடு இருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர் அந்த பொறுமையினால் ஆண்டவர் நம்மை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய வல்லமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சி உண்டாகட்டும். நம் கண்கள் முடிச்சு ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இப்போ நாளுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து பொறுமையோடு காரியத்தை நடத்த பொறுமையோடு நாமத்தை பயன்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். உமது வல்லமை எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். உம்முடைய மகத்துவம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா வருகிற ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலிருந்து ஆண்டவரே எல்லா வித இக்கட்டிலிருந்து பொறுமையோடு காத்திருக்கட்டும். சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் ஆண்டவரே பொறுமையோடு காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். பொறுமையோடு காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த பொறுமை பார்க்கும்போது தெரியணும், இவர்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்தவர்கள். அந்த பொறுமை நமக்கு காண்பிக்கணும். ஆண்டவரை எடுத்து எரிப்பில் கோபப்படுவது, எடுத்து பேசுவது, இதையெல்லாம் கட்டாதை விரட்டி அப்புறப்படுத்துகிறார். பொறுமையோடு காத்திருக்க, பொறுமையோடு விட்டுருக்க தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட மகத்துவம் செய்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே, இந்த வார்த்தையினால் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவருடைய பலவீனங்கள் ஒரு வேலை இருக்குமானால் பலவீனங்களை மாற்றும், சுகவீனங்கள் இருக்குமானால் சுகங்களை மாற்றும். ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரைப்பா தேவனை காணப்பட்ட சோதனைகள் எல்லாம் எடுத்து போடும். வாழ்க்கையில் இன்னும் நிற்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வியாதி படுக்கையோடு கிடைக்கிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கை மாற்றும். துன்பத்தில் வாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரைப்பா துன்பத்தை மாற்றும். ஆண்டவரை, நீ நன்மை செய்கிறவர் ஆண்டவராக இருக்கிறீர். நீ கிருபை செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரை, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே மகத்துவத்தோடு நாங்கள் சோதரிக்கின்ற வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஆண்டவரே ஒரு பிரதிபலன் உண்டாக்குவீராக. ஆண்டவர் சமாதானம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொண்டு ஆண்டவரே நான் மண்டாடுகிறோம். ஆண்டவரே மண்டாடி நாமத்தை போற்றுகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரத்யேகமான ஆசீர்வாதம் கிருபை உண்டாகட்டும். மகிமையும் கனமும் புகழ்ச்சி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.